மகரிஷி உலகம் போற்றும் தத்துவ ஞானியாக திகழ்வதற்கு அன்னை லோகாம்பாள், அன்னை லக்ஷ்மி அவர்களின் பாசமும் அன்பும் கருணையும் தான் காரணமாக இருந்ததென்றால் அது மிகையாகாது. குழந்தையில்லாத அன்னைக்கு சங்கத்து பிள்ளைகள் அனைவரும் குழந்தைகளே. பிறர் துன்பம் கண்டு அறமும் ஈகையும் தான் அன்னையின் சொத்து. மகரிஷி தனது ஆன்மீக பயணத்தில் அன்பர்கள் அன்னைக்கு கொடுக்கும் அன்பான புடவைகளை தனக்கு மட்டும்தான் என வைத்துக் கொள்ளாமல் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்த பரந்த உள்ளம் கொண்டவர் அன்னை லோகாம்பாள். தனது தத்துமகள் ஞானாம்பிகை தன் தம்பியின் குழந்தைகள், தன் பேர குழந்தைகள் மட்டுமன்றி நிறைய குழந்தைகளை அன்னையும் மகரிஷியும் வளர்த்தார்கள். அவர்கள் வளர்த்த பெண் குழந்தைகளுக்கு தாய் தந்தை இருந்தாலும் அவர்கள் கல்யாணத்தின் போது மகரிஷியின் கால்களிலும் அன்னையின் கால்களிலும் விழுந்தே பாத பூஜை செய்வார்கள். இதன் மூலம் அன்னை அவர்களின் தாயுள்ளத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வளர்த்த பிள்ளைகள் தங்கள் முதல் தாய் தந்தை மகரிஷி மற்றும் அன்னைதான் என்று சொல்கிறார்கள் என்றால் இருவரும் எந்த அளவுக்கு அன்புடன் வளர்த்திருக்கின்றார்கள் என்று தனியே எடுத்துரைப்பதற்கு ஒன்றுமில்லை. வாழ்க வளமுடன்.